எத்தனையோ மாநிலம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் சினிமாவுக்கு அரசியலும் தொடரும். 67லேருந்து 50 வருஷமா சினிமாவுக்காரங்க சம்பந்தப்பட்டவங்க தான் சிஎம் இருந்தாங்க. ஒரு 10 வருஷமா தான் சினிமா இல்லாதவங்க. வருங்காலத்தில் சினிமாக்காரங்க தான் சிஎம் இருப்பாங்களா, எதிர்கட்சியா இருப்பாங்களா? உங்களோட கருத்து என்ன? திரை கவர்ச்சி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு களமிறங்குகிறார்கள். ஆனால் இன்றைய தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும், கருத்திலே கொள்ள வேண்டும். 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு, அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இத்தனை ஆண்டுகளாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பிரச்சனைகளை கண்டிச்சு மக்களோட மக்களாக போய் பார்த்துட்டு இருக்கீங்க. நடிகர் விஜய்ங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்கேயுமே போல எங்கேயும் பண்ணல. 6 மணிக்கு மேலே பேச மாட்டாரு மக்கள் பண்றாங்க. ஆனா அவரோட மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் எப்படி வந்தாங்க? என்ன காரணம்? லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான். ஆந்திராவிலே சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அதைப்போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம். ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்கு பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ரசிக பட்டாளம் என்பது வேறு, அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு. சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும். ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது. அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது. கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். 1வது மாநாடு 2வது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை. அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை. நாங்கள் மாநாடு நடத்துறோம்னா வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு. தேசம் காப்போம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு. மது ஒழிப்பு மாநாடு, அதில் ஒரு கருத்தியல் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம். அந்த மாதிரி மாநாட்டுக்கு 1வது மாநாடு 2வது மாநாடு 3வது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக அவங்களால பொருத்தி பார்க்க முடியல. இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ், ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லை. அதில் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நிகழ்ச்சி நடந்தது. வெறும் கூச்சல், வெற்று சவடால்கள், விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற வெறுப்பு வெளிப்படுகிறது. மற்றபடி அதில் அரைத்தமாவே அரைத்த புளித்தமாவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததே தவிர, போன மாநாட்டில் சொன்னது ரைட், இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும், நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது இருக்கணும். அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நடப்பு அரசியல் குறித்து, இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு பர்னிங் இஷ்யூ, அதை பற்றி எதுவும் ஒரு பேசல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல யாத்ரா போயிட்டு இருக்கிறார். நாடு தழுவிய பிரச்சனை, ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக. அடுத்து 3 சட்டங்கள் 30 நாள் உள்ள இருந்தா போதும் அவங்க பதவியை பறிச்சிட முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அது தொடர்பாக 3 சட்டங்கள் வந்திருக்கு. இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லல. தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்ப பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஹானர் கில்லிங்ஸ். அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல. பெரியார் என்ன சொன்னார், அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை. அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார், அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை. வெறும் திமுக வெறுப்பு, ஆட்சி அதிகாரம்.
என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகல. 1977 எம்ஜிஆரும் இதே மாதிரி தான் திமுகவை வீட்டுன்னு சொல்லி நடிகராக வந்து ஆனா செஞ்சு காமிச்சார் 77. அதே மாதிரி விஜய் வந்து இப்ப சொல்றாரு திமுக அந்த அடுத்த வருஷம் தேர்தல் வந்து எப்படி இருக்கு? எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரி மக்கள் இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஹீரோ, ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு வந்து மீடியா சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களா இல்ல, ஒவ்வொருத்தரும் மீடியா பர்சனா மாறிட்டான். ஒரு காலத்தில் வெறும் ஹீரோவை திரையிலிருந்து பார்த்தா அதனால அவனுக்கு ஒரு மயக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு வந்து மேல வந்திருக்கிறான். அதனால அந்த 77 காலம் வேற, 2026 காலம் வேற. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.